மாங்காடு பகுதியில் மாலை வேளையில் வீதி வீதியாக நடந்தே சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டிய அதிமுக கூட்டணி கட்சியினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கே பழனி அவர்களுக்கு ஆதரவாக மாங்காடு பகுதியில் கூட்டணி கட்சியினர் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் எஸ்.எம். சுந்தரராஜன் மற்றும் மாங்காடு 3வது வார்டு கழக செயலாளர் எம்.ஆர். பாலமுருகன் ஆகியோர் தலைமையில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக பங்கேற்று இந்த தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்தனர். இந்த தேர்தல் களப்பணியானது மாங்காடு நகராட்சி கழக செயலாளர் எம். பிரேம்சேகர் மற்றும் குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய பாசறை செயலாளர் எம்.பி. பரத்ராஜ் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி சிறப்பாக நடைபெற்றது. வார்டு பகுதியில் வீடு வீடாக சென்ற கூட்டணி கட்சியினர் இளைஞர்கள், இளம்பெண்கள் மற்றும் இல்லத்தரசிகளை நேரில் சந்தித்து அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு தங்களின் வாக்குகளை செலுத்துமாறு பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது மக்களிடம் பேசிய எஸ்.எம். சுந்தரராஜன், அதிமுக ஆட்சி வந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவித்தொகையாக 10,000 ரூபாய், மகளிருக்கு மாதம் 2,000 ரூபாய், ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள், முதியோர் பென்ஷன் 2,000 ரூபாயாக உயர்வு மற்றும் ஆண் பெண் இருவருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயணம் உள்ளிட்ட திட்டங்கள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். மாங்காட்டில் கூட்டணி கட்சியினரின் இந்த தீவிர தேர்தல் களப்பணி அப்பகுதி வாக்காளர்கள் மத்தியில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. ரெட்டலைக்கு வாக்களிக்கணும். எதுக்காக ரெட்டலைக்கு வாக்களிக்க சொல்றான்? இந்த நகராட்சியில சொத்து வரிகள் உயர்த்தப்பட்டிருக்குது, மின்கட்டண உயர்வு உயர்த்தப்பட்டிருக்குது, பால் விலை உயர்த்தப்பட்டிருக்குது, காய்கறி விலைகள், அத்தியாவசிய பொருட்கள் அத்தனை விலைகள் உயர்த்தி இருக்கு. எடப்பாடி இதெல்லாம் நம்ம ஒரு விடுவு காலம் நம்ம வரணும்னா எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணும். எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணும்னா இந்த திருப்பெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுற பழனி அண்ணன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்துல வாக்களிக்கணும். நம்ம ஆட்சி அமைந்தவுடன் எடப்பாடியார் முதல் கையெழுத்து போட போறது ஒவ்வொரு தாய்மார்கள் வங்கி கணக்குல 10,000 ரூபாய் வங்கி கணக்குல செலுத்த போறாரு. அடுத்தது மாதம் 2,000 ரூபாய் 2,000 கையெழுத்து. 3வது கையெழுத்து சிலிண்டர் மாசம் நீங்க எவ்வளவு வாங்குறீங்க? 1000 ரூபாய் ஆகுதா? எடப்பாடியார் வருடத்திற்கு 3 சிலிண்டர் கொடுக்க போறாரு. அப்போ அந்த வருடம் நீங்க ஒரு 2 குழந்தைகள் கணவன் மனைவி இருக்கீங்கன்னா உங்களுக்கு 2 மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் ஆகும். இப்போ எடப்பாடியார் 3 சிலிண்டர் கொடுத்தாருன்னா உங்களுக்கு 6-7 மாசத்துக்கு எடப்பாடியார் கொடுக்குற சிலிண்டரே சரியா போயிடும். அப்போ மக்களினுடைய சுமைகள் எல்லாம் குறைக்கிறதுக்கு தான் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணும் நாங்க எல்லாரும் அன்போடு கேட்டுக்கிறோம். நீங்க எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணும்னா நமது வெற்றி வேட்பாளர் அன்பா பண்பா பழகக்கூடிய பழனி அண்ணன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்துல வாக்களிங்கன்னா தாயெல்லாம் கேட்டுக்கிறோமா? கண்டிப்பா ரெட்டை இலைக்கு வாக்களிங்கம்மா.